பஸ் வச்சுக்கிட்டு தில்லை போய் பெருமானுக்கு முன்னாடி நின்று எப்படித்தான் ஆடுறாரு பாத்திரலாம், நீங்க ஆடுங்க நான் பார்க்கறேன் அப்படின்னு பாத்திரலாமா? அப்படின்னா அப்படியெல்லாம் பார்க்க முடியாதியா, அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. யார் பார்க்கலாம்? நற்றவத்தோர், நற்றவத்தோர் தாம் காண, நற்றவத்தோர் தாம் காண. நற்றவம் தவம்னு சொல்லாம அதுக்கு ஒரு அடை போட்டார். நல்ல தவம், நல்ல தவம். அப்ப கெட்ட தவம் என்று ஒன்று இருக்கிறதா? நல்ல தவம் இருந்தா ஒரு கெட்ட தவம் இருக்கணுமா இல்லையா? அப்ப தவத்துல என்னையா நல்ல தவம்? தவத்துல என்ன நல்ல தவம் வேண்டி கிடக்குது? தவத்துல என்னென்ன தவம் வேண்டி கிடக்கிறது என்று சொன்னா சித்தியார் தான் சொல்றார். தவம்னா என்ன அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, தானம், யாகம், ஆச்சிரமம், சாந்தி, விரதங்கள், கண்மயோகங்கள் தரித்தோர் ஈனமிழா முத்திபதம் பெற்று இமைப்பளவில் மீள்வர். இதெல்லாம் தவம் தான். எது? தானம். தானம் என்னது? பிறருக்கு ஏதாவது பொருளை கொடுக்குறோமா இல்லையா? அதுக்கு என்னதுங்க? தானம். யாகம் வேள்வி செய்யறது, சாந்தி யாகங்கள் செய்து, சாந்தி, விரதம், கண்மயோகங்கள் தரித்தோர், கண்மயோகங்கள் தரித்தோர் ஈனமிழா முத்திபதம் பெற்று இமைப்பளவில் மீள்வர். இதெல்லாம் செஞ்சா அது ஒரு தவம்தான். அந்த தவம் என்ன தவம்? சொர்க்காதி போகங்களை கொடுத்து கொண்டு போய் அங்க என்ன செய்யும்? போய் சொர்க்கத்துல இருக்க வச்சுட்டு கொஞ்ச காலம் முடிஞ்ச உடனே திருப்பி என்ன வந்துருவான்? கீழே வந்துருவான், கீழே வந்துருவான். அப்போ அதை என்ன சொல்றாருங்க? இமைப்பளவில் மீள்வர். இமைப்பளவில் என்னதுங்க? கண்ண மூடி முழிக்கிறதுக்குள்ள வந்துருவான். நம்ம நீங்க அது எவ்வளவு காலன்னு கேட்டா நூல்ல சொல்றாங்க. இப்போ ஒரு ஏழைக்கு சாப்பாடு போடுறது, ஏழைக்கு ஒரு சாப்பாடு போட்டா எவ்வளவு காலங்க இருப்பான்? ஒரு 100 வருஷம். 100 வருஷம் எங்க இருப்பான்? சொர்க்கத்துல இருப்பான். 100 வருஷம் இல்லை, நான் சும்மா புரியுறதுக்காக ஒரு கணக்கு சொல்றேன். ஒரு ஒரு ஏழைக்கு சாப்பாடு போட்டா சொர்க்கத்துல எத்தனை வருஷம்? 100 வருஷம் போய் எப்படி இருப்பான்? ஆனந்தமா சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருப்பான். இதை இவர் என்ன சொல்றாரு? கண்ணை மூடி முழிச்சா ஏங்க 100 வருஷத்தை போய் கண்ணை மூடி முழிச்சு வந்துருவீங்கன்னு சொல்றீங்களே, அப்படின்னா இதுக்கு என்ன கணக்கு பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்க. இந்த 100 வருஷங்கிறது எதை வச்சு அளக்கணும் அப்படின்னு கேட்டா நம்முடைய மொத்த வாழ்க்கை அளக்கணும். பிறவிக்கு வந்த நிலையிலிருந்து வீடு பேருக்கு போற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையின் கால